தமிழக சட்டப்பேரவையில் தாவேகா பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியது உள்ளது. சட்டப்பேரவையில் தாவேகா எப்படி பெரும்பான்மையை நிரூபிக்கும் என்பது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜகுமரன் விவரிக்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். தாவேகாவின் திட்டம் என்ன? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நபர்களில் இருந்து அமைச்சரவையை தேர்வு செய்யக்கூடிய விதமாக ஆளுநர் மாளிகைக்கு தங்களுடைய கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் சட்டப்பேரவையிலே தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்றால் அதற்கு எண்ணி கணிக்கும் முறையை பேரவையினுடைய தற்காலிக சபாநாயகராக அமர்த்தப்படக்கூடியவர் மேற்கொள்ளுவார். அந்த நடைமுறை எவ்வாறு இருக்கும் என்றால் டிவிஷன் முறையில் நடைபெறும் என்று சொல்வார்கள். அதாவது சட்டப்பேரவையிலே ஒவ்வொரு பகுதியாக பிரித்து இருக்கைகள் இருக்கும். இருக்கைகள் அடங்கியிருக்கக்கூடிய பகுதிகளை ஒவ்வொன்றாக அந்த பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்களை எழுந்து நிற்க செய்து எண்ணி கணிக்கக்கூடிய முறை அடிப்படையில் தான் 118க்கும் குறைவில்லாத உறுப்பினர்களுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கின்றதா என்பதை உறுதி செய்து அதன் அடிப்படையில் பெரும்பான்மை பலத்தோடு இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை உறுதி செய்வார் சபாநாயகர். அந்த சூழ்நிலையில் தான் சட்டப்பேரவையிலே பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வாக்கெடுப்பு நடைபெறும். தற்காலிக சபாநாயகர் ஒருவர் அமர்த்தப்பட்டு அவர் மூலமாக எண்ணிக்கணிக்கும் நடைமுறை பின்பற்றப்படும். எம்எல்ஏக்களுடைய ஆதரவு எவ்வளவு இருக்கின்றது என்பதை கண்டுபிடிப்பதற்காக அந்த அவையிலே வெளிப்படைத்தன்மையோடு நேரடியாக சட்டப்பேரவை உறுப்பினர்களில் மொத்தமாக அமர்ந்திருக்கக்கூடிய உறுப்பினர்களில் யாரெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள், தாவேகாவை சார்ந்தவர்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள் யார் என்பதை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு பகுதியாக அவர்களை எழுந்து நிற்க செய்து எண்ணி கணிக்கும் முறையை சபாநாயகராக அமர்த்தப்படக்கூடியவர் அன்றைய நாளிலே தற்காலிக சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டு அவர் அமர்த்தப்படுவார். அவர் மூலமாக அந்த நடைமுறை பின்பற்றப்படும். 117 உறுப்பினர்கள் ஒரு பேரவைத் தலைவர் என்று 118 பேருடைய ஆதரவை பெறக்கூடிய வகையில் தமிழக வெற்றி கழகத்திற்கான சூழல் இருந்தால் அவர்கள் ஆட்சியை தொடர்வதற்கு அனுமதிக்கப்படும். இல்லை என்றால் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் உள்ளிட்டவற்றின் மூலமாக ஆட்சிக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரும் பொழுதே எங்களுக்கு பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு ஒரு காலக்கெடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைப்பார்கள். அந்த காலக்கெடுவை வழங்கினால்தான் நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு கோரிக்கையினையும் முன்வைப்பதற்கு ஒரு அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு உரிமை உண்டு. எனவே தாவேகா சார்பில் தற்பொழுது இணைய வழியில் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கை கடிதத்திலேயே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களை குறிப்பிட்டு அதுவரை எங்களுக்கு இடைவெளி கொடுக்க வேண்டும் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக சட்டப்பேரவைக்குள்ளாக என்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட நாளுக்குள் அது 15 அல்லது 30 நாட்கள் வரை கூட குறிப்பிட முடியும். அந்த நாட்களுக்குள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை தங்களுடைய ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கலாம். அந்த வேண்டுகோள் ஏற்கப்பட்டால் மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் திமுக அதிமுக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றிருந்தாலும் கூட தனிச்சின்னத்தில் வெற்றி பெற்றவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கலாம். அந்த ஆட்சி தொடர்வதற்கு அதன் மூலமாக வழிவகை செய்யலாம் என்ற சூழல் இருப்பதால் தாவேகா பெருமளவில் அந்த உறுப்பினர்கள் ஆதரவை பெற்று ஆட்சி அமைப்பதற்கான சூழலே இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.